ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு எம்கேஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் யார் அந்த வாராகி அப்படின்னு ஒரு சிறப்பான வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாராகி அம்மனுக்கும் பஞ்சமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு தெய்வமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதி குறிப்பிட்ட மாசத்துல அவதரிச்சிருப்பாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமி திதியில தான் வாராகி அம்மன் அவதரித்தாங்க. அதனால பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு. வராகம் அப்படின்னா பன்றியின் அம்சமாம். விஷ்ணுவின் அவதாரங்கள்ல இதுவும் ஒன்றாகும். அன்னை வாராகி பன்றி முகத்தோடு இருப்பாங்க, 3 கண்களை கொண்டிருப்பாங்க. அதனால அது சிவனோட அம்சமாகும். ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில ஆயில்ய நட்சத்திரத்துல அவதரித்திருக்காங்க அன்னை வாராகி. வாராகி அன்னை கரிய நிறம் உடையவங்களாகவும் கையில உலக்கையும் கலப்பையும் ஏந்தியவளாகவும் விளங்குறாங்க. வேத வடிவாகி பூமியை நோக்கும் வடிவம் கொண்டு கூர்மையான 2 பற்களை கொண்டவங்க நம்ம வாராகி அன்னை. 8 நாமங்கள் கொண்டு வாராகி திகழ்கிறாங்க. அதுல ஆதி வாராகி, லகு வாராகி, பஞ்சமி வாராகி, அஸ்வாரூரா வாராகி, தண்டநாத வாராகி, தூம்ர வாராகி, பருகத் வாராகி, ஸ்வப்ன வாராகி அப்படின்னு 8 நாமங்கள் கொண்டு நம்ம வாராகி அன்னை திகழ்றாங்க. இப்ப வாராகி அன்னைக்கு என்ன கலர் ரொம்ப விரும்புவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீலம், கருப்பு, பவள நிறம். என்ன பூ ரொம்ப அவங்க விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீலச்சங்குப்பூ, கருந்துளசி, பில்வம், செவ்வரளி. என்ன உணவு அவங்களுக்கு பிடிக்கும், நம்ம அவங்கள வழிபடும் போது என்ன வகையான உணவுகள்லாம் வச்சு அவங்கள வழிபாடு செய்யலாம் அப்படின்னா பயிர் வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, எருமை தயிர், மாதுளை, அன்னாசி, செங்கரும்பு, ஆமை வடை. இப்போ எந்தெந்த நாட்கள்லாம் அம்மனை போய் தரிசித்து வந்தோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி நாட்கள், அஷ்டமி தசமி திதி அதெல்லாம் போய் நம்ம அந்த அம்மனை வழிபட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலியுகத்தை காக்க வந்த தெய்வம் அப்படின்னா நம்ம வாராகி அன்னை தான். நமக்கு அவளே சரணம். வாராகி தாயை போற்றி நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நிலைமையில நம்ம இருந்தாலும் சரி, நம்ம அந்த வாராகி அன்னையை நினச்சி அவங்கள மனதார நம்ம தரிசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பலவிதமான ஏற்றங்களை அவங்க அள்ளி கொடுப்பாங்க. வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாராகி அன்னையை வீட்லையோ அப்படி இல்லைன்னா நம்ம அருகில் உள்ள ஆலயங்களில் வாராகி அம்மன் சன்னதியில் போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை அள்ளி கொடுப்போம் அந்த வாராகி அன்னை. நம்ம இந்த வாராகி அன்னை தரிசிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வாராகி அன்னை யார், பஞ்சமிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம், அந்த வாராகி அன்னைக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நம்ம என்னெல்லாம் செஞ்சால் அந்த தாய் என்னெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு விதமான தன்னம்பிக்கை உண்டாகிறதுக்காகத்தான். நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டு தரிசிக்கும் போது ஒரு ஆனந்தம் அடைவோம்ல, அது ரொம்ப அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி பற்றி நம்ம விரிவாக்கமாக பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.